வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். செல்லியன் மாலினியை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரு. டக்குன்னு ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டேன் உங்களை, அதனால் அப்செட்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாலினி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அடிக்கடி மீட் பண்ணுறோம், ஆனால் ப்ராஜெக்ட் பற்றி எதுவுமே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை, அதான் எனக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். அது மட்டும் இல்லை, ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால தான் டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேமிலினாலே இஷ்யூ தானே, இஷ்யூ இல்லாத ஃபேமிலி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க மாலினி. ஜூஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாலினி. ஆக்சுவலி சொல்ல போனால் நான் ஜூஸ் சாப்பிட்ற மூடில் இல்லைங்க, ட்ரிங்க்ஸ் அடித்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். மாலினி இப்போது ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்கிறாங்க செல்லியனுக்கு. சொன்னது நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்க போல், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். என்னைக்காவது ஒரு நாள் தானே, அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாலினி. ஃபேமிலினாலே இஷ்யூன்னு சொன்னீங்களே, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு செல்லியன். ஏன் எனக்கெலாம் இஷ்யூ இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மாலினி. நான் பிரச்சனையை கூட சமாளிச்சிருவேன், ஆனால் நம்ம பிரச்சனையை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. செல்லியன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லியனோட கையை பிடிக்கிறாங்க மாலினி. செல்லியன் வேகமாக நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. செல்லியன் இப்போது வீட்டுக்கு வந்துடுறாரு. பாக்கியா செல்லியன்ட்ட ஏன்பா இவ்வளோ நேரம், உனக்காக ஜெனி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் தூங்க போனா அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். நீ சாப்பிட்டேயாம்மா, இவ்வளோ பிரச்சனைலாம் நடக்குது, நீ கவலைப்படாதம்மா, எழில் உன் கூட இருக்கிற மாதிரியே நானும் உன் கூட இருப்பேம்மா, என்னை நம்புமா அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். செல்லியனை பார்த்த உடனே இப்போ பாக்கியா கண்டுபிடிச்சிடுறாங்க. குடிச்சிருக்கிறியா செல்லியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா லைட்டாக தான் அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். எல்லா பழக்கமும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தாண்டா ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஒருத்தர் குடிக்கிறதுனால இந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு உனக்கே தெரியும்ல, அதை நீ எங்கேருந்துடா பழகுன அப்படின்னு திட்டுறாங்க. தாத்தா பாட்டிலாம் உன் மேலே உயிரே வச்சுருக்கிறாங்கடா, இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. உன் லைஃப்பில் இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும், இனிமேல் நீ குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அடுத்ததாக பாக்கியா பழனிசாமியோட வீட்டுக்கு போகிறாங்க. பழனிசாமி வந்த உடனே பாக்கியா வேகமாக எழுந்து நிற்கிறாங்க. பழனிசாமி சொல்கிறாரு, என்னை பார்த்த உடனே எதுக்காக மேடம் எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்களும் ஒரு தொழிலதிபர், நானும் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்கிறாரு. சரிக்கு சமமாக உட்காந்து பேசணும் மேடம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இப்படி சொல்லியே நான் ஒரு தொழிலதிபர் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு கல்யாண ஆர்டர் பற்றி கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஆர்டரை நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டதுக்கு எதுவும் வேணான்னு வண்டியாக காரணம் சொன்னீங்க மேடம் அப்படின்னு கேட்குறாரு பழனிசாமி. இல்லை சார், ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. வீட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி சொல்கிறாங்க பாக்கியா. பணம் தானே மேடம், எவ்வளோ நாளும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இதெல்லாம் வேணாம் சார், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இந்த ஆர்டர் செஞ்சு கொடுத்தா எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு தெரியாது, இருந்தாலுமே அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அதுக்காக பணத்துக்காக தான் நான் இந்த ஆர்டரை எடுத்துக்கிறேன், அதனால நான் நல்லா சமைக்க மாட்டேன்லாம் நினச்சிடாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போல் நான் தரமாகவே சமைச்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாக்கியா மேடம் இப்படிலாம் விளக்கம் கொடுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு பழனி. நம்மளை நம்புகிறவங்க எந்த காரணமும் கேட்காமலே நம்புவாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுனால தானே நான் தானே இந்த ஆர்டரை உங்களுக்கு பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லபடியாக பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மேடம், எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு டிஷ்ஷை சமைச்சேன், ஆனால் அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது, என்னால் என்னென்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கொண்டு வந்து இப்போ பாக்கியாட்ட கொடுக்குறாரு. பாக்கியா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது சார், ஆனால் எதுவும் கம்மியாக இல்லை சார், பட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. இந்த டிஷ்ஷை நான் வேறொரு விதமாக பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அடுத்ததாக பாக்கியா அவங்க கேட்ரிங்கில் வேலை பார்க்குற லேடிஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க. நமக்கு ஒரு புதுசாக கல்யாண ஆர்டர் கிடச்சிருக்கு, 5000 பேருக்கு சமைக்கணும், 3 நாள் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 பேருக்கு நம்ம எப்படிக்கா சமைக்க முடியும் அப்படின்னு வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க. உங்களை கூப்பிட்டு பேசினா நம்பிக்கையாக சொல்வீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க, அக்கா நமக்கு ஆர்டர் கிடைக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் நம்மளால் செய்ய முடியுதான்னு பார்க்கணும்ல, இந்த ஆர்டர் முடியாதுன்னு சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.